அனுரவின் அரசும் தமிழர் பூமியை ஆக்கிரமிக்கிறது. தையிட்டியில் பௌத்த நிலையமும் திறப்பு. பல்வேறு கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து பெரும் போராட்டம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதற்கு தலைப்பிட இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் தையிட்டி திஸ்ஸ விகாரை வளாகத்தில் புதிய கட்டிடம் காணி உரிமையாளர்கள் போராட்டம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை வளாகத்தில் விகாரைக்கு சொந்தமான மற்றொரு புதிய கட்டிடம் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் தையிட்டியில் படையினரின் ஒத்துழைப்புடன் தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள வளாகத்தில் மற்றும் ஒரு நிர்மாணம் போலீசார் விசேட அதிரடிப்படையின் ஆகியோரின் அதியுச்ச பாதுகாப்பு மத்தியில் திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். நேற்று காலை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் பௌத்த மத வழிபாடு முன்னெடுக்கப்பட்டு பின்னர் குறித்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை குறித்த கட்டிட திறப்பு விழாவில் நடைபெற்ற தினத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் தனியார் காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சட்டவிரோத கட்டிடங்களில் தனியார் காணிகளை உருவாக்குவதே பௌத்தம் உன் மதம் வழிபாடு தையிட்டி என் மண் வழிபடு என்ற கோஷங்கள் எழுப்பியவாறு காணி உரிமையாளர்கள் இந்த கொடிகளை ஏந்தி எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் அதனுடன் தொடர்புடைய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே தையிட்டி விகாரையில் புதிய அரசின் ரகசிய செயல்கள் காணி உரிமையாளர்கள் விசனம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை காணும். எனவே இந்த அரசாங்கமும் இப்போது தையிட்டி விகாரை விவகாரத்தில் கண்மூடிய செயற்படுகிறது என்பதாக காணி உரிமையாளர்கள் இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே